ஓம் சாந்தி. 4/6/2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாரலோகீக தந்தையை யதார்த்தமான முறையில் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் உங்களைத்தான் உண்மையான அன்பு புத்தியுடையவர்கள் அல்லது ஆஸ்திகர்கள் என்று சொல்ல முடியும். கேள்வி: தந்தையின் எந்த கடமையினால் அவர் பக்தர்களின் ரக்ஷகர் என்பது நிரூபணம் ஆகிறது? பதில்: அனைத்து பக்தர்களையும் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிப்பது, ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆக்குவது, இதுதான் தந்தையின் கடமை. யார் பழைய பக்தர்களோ அவர்களை பிராமணராக்கி தேவத்தை ஆக்குவது, இதுதான் அவர் அளிக்கும் பாதுகாப்பாகும். தன்னுடைய அனைத்து பக்தர்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுப்பதற்கு பக்தர்களின் ரக்ஷகர் வந்திருக்கிறார். இன்றைக்கு பாபா எவ்வளோ அழகாக பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதுன்னா என்ன அப்படின்றது சொல்லியிருக்கிறார். ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிப்பது, ஏழையிலிருந்து செல்வந்தராக ஆக்குவது, பழைய பக்தர்களை பிராமணராக்கி தேவத்தை ஆக்குவது, அனைத்து பக்தர்களுக்கும் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுப்பது, இதுதான் அவர் அளிக்கக்கூடிய பாதுகாப்பு. எவ்வளோ நல்ல விளக்கம் கொடுக்கிறார். முரளியின் பாடல்: கள்ளங்கபடமற்ற தந்தை தனிப்பட்டவர், அவர் போல் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகள், யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று பாடப்படுகிறது. மேலும் பகவான் தான் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். மனிதர்களுக்கு 2 தந்தையர் இருக்கிறார்கள். ஒருவர் ஷரீரத்தின் தந்தை, இன்னொருவர் ஆன்மீக தந்தை. குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தி இரண்டும் வெவ்வேறு என்று புரிய வைத்திருக்கிறேன். பிறகு வைராகியம் வருகிறது. ஞானம் வேறு, பக்தி வேறு. எப்போ ஞானம் கிடைக்குதோ அப்போ பக்தியின் மீது வைராகியம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கம யுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் அனைவரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். அனைவரும் குழந்தைகள்தான். ஆனால் யார் முழு உலகத்தையும் படைக்கக்கூடிய படைப்பவரோ அவர்தான் நம்முடைய எல்லையற்ற தந்தை என்பதை நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். இங்கு லௌகீக தந்தை இருந்த போதிலும் பாரலௌகீக தந்தையை நினைவு செய்கிறார்கள். சத்யுகத்தில் லௌகீக தந்தை இருந்தாலும் ஆன்மீக தந்தையை யாரும் நினைப்பதில்லை. ஏனென்றால் அது இருப்பதே சுகதாமமாக. அந்த பாரலௌகீக தந்தையை அனைவரும் துக்கத்தில்தான் நினைவு செய்கிறார்கள். இங்கே படிப்பு கட்டப்படுகிறது, மனிதர்களை புத்திசாலியாக ஆக்கப்படுகிறது. நீங்கள் தந்தையின் குழந்தைகளாகி இருக்கிறீர்கள். நீங்கள் ஆஸ்திகர்கள், அதாவது ஆஸ்திக்கு உரியவர்கள். இப்பொழுது உங்களுக்கு தந்தை மீது அன்பு புத்தி இருக்கிறது. மற்றவர்களுக்கு விபரீத புத்தி, அதாவது அன்பு இல்லாத புத்தி இருக்கிறது. ஹே படகோட்டியே, எங்களை இந்த விஷக்கடலில் இருந்து விடுவித்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் சீதைகள், பக்தைகளாக இருக்கிறீர்கள். அவர் பகவான். நாம் அனைவரும் அவரைதான் அழைக்கிறோம். அவர்தான் உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குகிறார். தந்தை உங்களை அலைய விட்டு கஷ்டப்படுத்துவதில்லை. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லுங்கள், கும்ப மேளாவுக்கு செல்லுங்கள் என்று அவர் சொல்வதில்லை. நமக்கு என்ன சொல்றார் பாபா?
நினைவு யாத்திரையில இருங்க. ஒரு தந்தையை நினைவு செய்யுங்க. மற்றபடி நீங்க எந்த வேலை செய்யணுமோ அதை செய்துட்டு, எங்க இருக்கிறீங்களோ அங்கே இருந்துகிட்டு, உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டே இருங்க அப்படின்றார். நீங்கள் இங்கு வருவதே எல்லையற்ற தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கான சொர்க்க ஆஸ்தியை அடைவதற்காகத்தான். குழந்தைகளாகிய நீங்கள்தான் தந்தைக்கு உதவியாளராகி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட உங்களுக்கு கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தை பற்றி நான் புரிய வைத்தேன் என்று பாபா கூறுகிறார். யோக பலத்தின் மூலம் நீங்கள் உலகத்திற்கே எஜமானன் ஆகிறீர்கள். இதில் எந்த ஆயுதமும் இல்லை. தந்தையிடம் தொடர்பு வைத்து விகர்மங்களை அழித்து விஷ்ணுபுரிக்கு எஜமானன் ஆகிறீர்கள். இப்பொழுது அமரலோகத்திற்கு செல்வதற்காக அமர கதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அங்கே அகால மரணம் ஏற்படுவதே இல்லை. துக்கத்தின் அடையாளமே இருக்காது. நீங்கள் இங்கே ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதை ஆகுவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள்தான் அனைவரையும் விட உத்தமமானவர்கள். நீங்கள் பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையின் நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழிகிறது. இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே ஒரு தந்தையை தவிர வேற யாரையும் நினைவு செய்யாதீர்கள். அப்பொழுது நீங்கள் சொர்க்கபுரிக்கு எஜமானர்களாகி விடுவீர்கள். இப்பொழுது ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். ஒரு தந்தையை அறிந்து கொள்வதினால் தந்தை மூலம் அனைத்தையும் அறிந்து கொண்டு விடுவீர்கள். மாஸ்டர் ஞானக்கடல் ஆகி விடுவீர்கள். மாதேஸ்வரி அவர்களின் விலைமதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள். மனிதர்கள் காட்சிகள் பார்ப்பதில் எப்படி செல்கிறார்கள்? அதாவது மனிதர்கள் டிரான்ஸ்ல போறாங்க, காட்சிகள் பார்க்குறாங்க, அதில் எப்படி போறாங்க, அதனுடைய மெக்கானிசம் என்னன்றது சொல்லிட்டு இருக்காங்க. யார் சாட்சாத்காரம், அதாவது காட்சி பார்க்க செல்ல வேண்டி இருக்கிறதோ அதனுடைய தத்துவமும் கூட மிகவும் நுட்பமானது. சூக்ஷ்ம சரீரத்தின் மூலம் சென்று சுற்றி வருகிறார்கள். உதாரணத்திற்கு, எப்படி இந்த உலகத்தில் யாராவது வெளியில் சுற்றிவிட்டு வருகிறார்கள் என்றால் சுற்றிவிட்டு வீட்டிற்கு வருவார்கள். அதற்காக இறந்து விடுவார்கள் என்று அப்படி இல்லை. அதே போல டிரான்ஸ்ல போகிறதுன்னா இந்த உடலிலிருந்து அந்தர்வாகக் ஷரீர் அப்படின்றாங்க. உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இடையில ஒரு சூக்ஷ்ம உடல் இருக்கு. அந்த சூக்ஷ்ம உடல் மூலமாக வெளியில போய் சுத்திட்டு வருவாங்க. அப்போ காட்சிகள் பார்ப்பாங்க. அதுக்காக அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுற்றிவிட்டு திரும்பவும் வருவார்கள் அல்லவா? அதுபோல் இது கூட ஆத்மா இந்த உடலிலிருந்து விலகி சூக்ஷ்ம உடல் மூலம் சுற்றி வருகிறது. சிறிது நேரத்துக்காக அவர்களின் ஆத்மா பறக்கும் பறவையாக இருக்கும். இதுவும் பரமாத்மாவின் வேலையாகும். அதாவது அவர்களுடைய கயிறை இழுத்து தெய்வீக பார்வை மூலம் அவர்களுக்கு காட்சி காட்டுகிறார். எப்படி இரவில் நாம் தூங்கும் போது ஷரீரத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவாகி சுகத்தின் பாதையில், அதாவது கனவு நிலையில் சென்று விடுகிறோம். அப்பொழுது அந்த சமயத்தில் உடல் அமைதியாக இருக்கிறது. எனவே தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் ஷரீரம் இறந்து விடுகிறது. பிறகு விழிப்புணர்வில் வருகிறது.
வந்து அந்த இரவின் கனவின் நிலையை வர்ணனை செய்து சொல்கிறது என்று அப்படி இல்லை. எவ்வளோ அழகான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்காங்க மம்மா. அதுபோல் பரமாத்மாவுடன் யோகத்தை ஈடுபடுத்துவதின் மூலம், பரமாத்மாவின் தெய்வீக பார்வையின் மூலம் ஆத்மாவை சுற்றி வர வைக்கிறார். பிறகு தியானத்தில் இருந்து, அதாவது டிரான்ஸில் இருந்து எழும்போது அவர்கள் பார்த்த காட்சிகள், நாங்கள் இதை பார்த்துவிட்டு வந்தோம் என்று வர்ணனை செய்து சொல்கிறார்கள். அப்போ மம்மா பாருங்க எவ்வளோ அழகா டிரான்ஸ் அப்படின்னா என்ன, அது ஈக்குவல் டு கனவு, அவ்வளோதான் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்காங்க. இரவு தூங்கும் போது ஷரீர உணர்வுலேருந்து ஆத்மா விடுபடுது. கனவுல சில காட்சிகள் பார்க்குது. அதுக்கப்புறம் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் போது எனக்கு இந்த கனவெல்லாம் கிடைச்சது, கனவுல நான் இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு வர்ணனை செய்வாங்க. அதே போல பரமாத்மாவுடன் யோகத்தை ஈடுபடுத்தும் போது பரமாத்மா தெய்வீக பார்வை கொடுத்தார் அப்படின்னா டிரான்ஸ்ல போய் சில காட்சிகள் அவங்க பார்ப்பாங்க. இன்ஃபேக்ட் பரமாத்மா அவங்களுக்கு அந்த காட்சிகளை காட்டுவார். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ் நேரம் முடிஞ்ச உடனே, அதிலிருந்து வெளியே வந்த உடனேயே அவங்க என்னென்ன பார்த்தாங்களோ அதை இங்கே ஷேர் பண்ணுறாங்க. பாபா எங்களுக்கு இந்த காட்சி காட்டினாங்க, நாங்கள் இதை பார்த்தோம் அதை பார்த்தோம் அப்படின்னு வர்ணனை செய்கிறாங்க. அப்போது கனவு டிரான்ஸு ஒன்று தானா? இல்லை, அதற்கு வேண்டிய விளக்கத்தையும் அம்மா கொடுத்துட்ருக்காங்க. கனவு என்பது ரஜோகுணமாக அல்லது தமோகுணமாக இருக்கும். இந்த டிரான்ஸின் நிலை சத்தோப்பிரதான நிலையாகும். ஆகையால் டிரான்ஸில் ஷரீரம் ஒன்றும் இறந்து போவதில்லை, ஆனால் ஷரீரத்தின் உணர்வு மறந்து விடுகிறது. எப்படி குளோரோஃபார்ம், அதாவது மயக்க மருந்து கொடுப்பதினால் ஷரீரத்தின் அசைவுகள் அனைத்தும் மறந்து விடுகிறது. அதாவது ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் செய்யும் போது அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, மயக்க மருந்து கொடுப்பாங்க. அந்த மயக்க மருந்து அல்லது அனஸ்தீஷியா எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த வலியே உணர விடாது. அங்கே ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு, இவங்களுக்கு எந்த ஒரு உணர்வும் இருக்காது, வலியும் இருக்காது. அதுலேயும் மம்மா லோக்கல் அனஸ்தீஷியா பற்றி சொல்லிட்டுருக்குறாங்க. அதாவது சில நேரத்தில் ஃபுல் பாடிக்கு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, சில நேரத்தில் எந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும் கொடுப்பாங்க. இப்போ பல் எடுக்கணும்னா அந்த இடத்துல மட்டும்தான் அந்த அனஸ்தீஷியா போடுவாங்க. அது ஒரு 12 ஹவர்ஸோ 8 ஹவர்ஸோ அது இருக்கும், அப்போ வலி தெரியாது. பாருங்கள், மருத்துவர்கள் ஏதாவது ஒரு உறுப்பை மயக்க நிலைக்கு கொண்டு செல்கிறார்கள் என்றால் ஊசி போட்டு செயல் இழக்க வைக்கிறார்கள். அந்த பர்டிகுலர் இடத்துல நமக்கு வலி தெரியாது, எந்த ஒரு உணர்வும் இருக்காது, உணர்வற்ற நிலை இருக்கும். ஆனால் மற்ற உறுப்புகள் அனைத்தும் செயல்படுகிறது. அதனால குளோரோஃபார்ம் அல்லது மயக்க மருந்து கொடுக்கறதுனால சரீரத்தினுடைய அசைவெல்லாம் இருக்காது, அதனால இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியும். டிரான்ஸும் இந்த நிலை தான். அவங்க அந்த காட்சிகள் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தினுடைய உணர்வுகள் எல்லாம் எதுவும் இருக்காது, அசைவும் இருக்காது அப்படின்றாங்க. ஆக டிரான்ஸில் கூட அது போன்று ஆத்மா பறந்து சுற்றிவிட்டு வருகிறது, ஆனால் ஷரீரம் மரணிப்பதில்லை. இப்பொழுது இந்த கயிறை இழுப்பதின் நினைவும் கூட பரமாத்மாவிடம் இருக்கிறது, மனித ஆத்மாக்களிடம் இல்லை. நம்ம நினைச்சா போயிட முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆக வேண்டும். முழு உலகத்திற்கும் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும்.
ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதில் தந்தைக்கு முழு உதவியாளராக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், ஆத்மாவை சுத்தமான தங்கமாக ஆக்குவதற்கு ஒரு தந்தையை தவிர வேறு எந்த மனிதரையும் நினைக்க கூடாது. பாரலௌகீக தந்தையிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். வரதானம்: ஆன்மீக முன்னேற்றம் என்ற சாதனத்தின் மூலம் அனைத்து பிரச்சனைகளின் மீதும் வெற்றி அடையக்கூடிய அகால மூர்த்தி ஆகங்கள், அதாவது அழியாத மூர்த்தி ஆகங்கள். எப்படி ஷரீர நிர்வாகத்திற்காக நீங்கள் அநேக சாதனங்களை பயன்படுத்துகிறீர்கள், அதுபோல் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சாதனங்களையும் தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது இந்த உலகாய வாழ்க்கை ஈஸியாக இருக்கிறதுக்கு, லைஃப் ஈஸியாக இருக்கிறதுக்கு நிறைய சாதனங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. உதாரணத்திற்கு வெஹிக்கல்ஸை எடுத்துக்கோங்க. வண்டிங்க இருக்குது, ட்ரெயின் இருக்குது, ஏரோப்ளைன் இருக்குது. இதெல்லாம் நம்ம லைஃப்பை ஈஸியாக்குது. வாஷிங் மிஷின் இருக்குது, மிக்சர் இருக்குது, கிரைண்டர் இருக்குது. இதெல்லாமே லைஃப்பை ஈஸியாக்குது. மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அப்போ ஷரீர நிர்வாகத்திற்கு நீங்கள் அநேக சாதனங்களை பயன்படுத்துகிறீங்க. அதே போல் ஆத்ம நிர்வாகத்திற்காகவும் ஆத்ம முன்னேற்றத்திற்காகவும் சில சாதனங்களை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்போ இந்த ஆன்மீக மார்க்கத்தில் இந்த ஆன்மீக வாழ்க்கையும் சகஜமாக இருக்கும். அதற்காக சதா அகால மூர்த்தி, அதாவது அழியாத மூர்த்தி என்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள். யார் தன்னை அகால மூர்த்தி என்று உணர்ந்து நடக்கிறார்களோ அவர்கள் அகால மரணம், பஞ்சம் மற்றும் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தப்பித்து விடுவார்கள். அதாவது அகால மூர்த்தி, அழியாத மூர்த்தி, இந்த உணர்வில் யார் இருப்பாங்களோ அவங்க அகால மரணத்திலிருந்து தப்பிச்சுப்பாங்க. அப்படின்னா அகால மரணம் ஏற்படாது. அப்படியே ஏற்பட்டாலோ அவங்க பாபா கிட்டே போயிடுவாங்க, இன்னொரு ஜென்மம் எடுக்க மாட்டாங்க. அதனால ரைமிங்காக சொல்கிறார், அகால மூர்த்தியாக இருந்தீங்கன்னா அகால மரணம் ஏற்படாது. அதே நேரத்தில் அகாலம் ஏற்படாது. அகாலம் அப்படின்னா பஞ்சம். இது போல் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க அப்படின்றார். மனக்கவலைகள் மற்றும் மனசோர்வு தரும் சூழ்நிலைகளை நீக்குவதற்கு உங்களுடைய பழைய ஷரீரத்தின் பற்றை மட்டும் முடித்து கொண்டே செல்லுங்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு விஷயத்தையும் யார் மீண்டும் மீண்டும் மனதில் ஃபீல் செய்கிறார்களோ, அதாவது உணர்கிறார்களோ, அவர்கள் ஃபைனலில் ஃபெயிலாகி விடுவார்கள். ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதிற்குள்ளே ஃபீல் செய்துட்டே இருந்தாங்கன்னா ஃபைனல் பேப்பரில் இறுதியில் அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க அப்படின்றார். அவ்வியக்த சமிகை: சதா முகமலர்ச்சியில் இருப்பவர்களின் நினைவு சின்னமாக விஷ்ணுவின் ரூபம் காட்டப்பட்டிருக்கிறது. விஷ்ணு பார்க்கடலில் ஓய்வாக படுத்தபடி ஞானத்தை சிந்தித்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் என்று காட்டப்பட்டிருக்கிறது. எனவே முகமலர்ச்சியில் இருப்பதற்கான சாதனம் ஞானத்தை சிந்திப்பதே ஆகும். யார் எவ்வளவு அதிகமாக ஞானத்தை சிந்திக்கிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் முகமலர்ச்சியுடன் இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் அவர்களின் தைரியத்தையும் ஊக்க உற்சாகத்தையும் குறைக்க முடியாது. அவர்கள் சகிப்புத்தன்மை என்னும் சக்தியின் மூலம் ஒவ்வொரு சூழ்நிலையையும் சகஜமாக கடந்து விடுவார்கள். ஓம் சாந்தி. சிவநினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.
சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம், ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். அலைபாயும் மனதை அடக்கி ஆளும் பயணம், நிலையில்லாத உடலை மறக்கச் செய்யும் பயணம். விலை மதிக்க இயலாத சொர்க்கம் நல்கும் பயணம், நிலையான இன்பம் தருகின்ற பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். பரந்தாமம் செல்லும் இனிய நல்ல பயணம், நிரந்தர சுகம் நல்கும் தூய்மையான பயணம். மனிதனை தேவனாக்கும் மகத்தான பயணம், அழியாத அறம் காக்கும் அற்புத பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். மலை போல துன்பம் எது வந்த போதும், மனதார சிவனை நினைத்தாலே போதும். 16 கலை நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பண்போடு நாம் வாழ ஞானம் கற்க வேண்டும். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம். ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம், ஆத்மாவின் பயணம் அன்பு வழி பயணம். சிவ நினைவாகிய பயணம் வெகு இனிமையான பயணம்.